नमस्ते 5th स्टैंडर्ड स्टूडेंट्स, नमस्ते टू ऑल। आज हम आम सवाल देखेंगे। आम सवाल मीन्स जनरल क्वेश्चंस। तुम कहाँ से आई, तुम कहाँ से आते हो, तुम कहाँ से आते हो, वेयर आर यू फ्रॉम। तुम कहाँ से आते हो, वेयर आर यू फ्रॉम, எங்கிருந்து வர। मैं राशिपुरम से आता हूँ, बाया இருந்தா आती हूँ, बाया இருந்தா आता हूँ, गर्ला இருந்தா आती हूँ, गर्ला இருந்தா आती हूँ, ई साउंड वரும் गर्ल्स्க்கு। मैं राशिपुरम से आती हूँ, मैं சேலம் से आती हूँ, मैं बडगम से आती हूँ, मैं नामिगिरीपेटे से आता हूँ। आता हूँ ना बाय சொல்லணும், ஓகேங்களா। मैं சேலம் से आता हूँ, मैं चेन्नई से आता हूँ, मैं बेंगलुरु से आता हूँ। तुम कहाँ से आते हो, तुम कहाँ से आते हो, वेयर आर यू फ्रॉम। तुम कहाँ से आते हो, वेयर आर यू फ्रॉम। मैं राशिपुरम से आता हूँ, मैं वडगम से आता हूँ, मैं सीएसपुरम से आता हूँ। लाइक दैट यू हैव टू से, ஓகேவா। ஏற்கனவே நம்ம பேசிக் நம்ம பார்த்துருக்கோம்। மைன்னா என்ன, தும்னா என்ன, அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு நம்ம 5th லெசன் நோட்ஸ் இன்னும் 2 டிவிஷன் இருக்குது, அதை எழுதி போட்டுறோம்। லாஸ்ட் கிளாஸ் 3 டிவிஷன் மீனிங் எழுதி போட்டிருக்கோம்। 3 டிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன் வேர்ட்ஸ் மீனிங், ஆப்போசிட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம்। இன்றைக்கி 2 டிவிஷன் இருக்குது, அதை முடிச்சிடலாம்। தெரியுதுங்களா। மைன், மைன்னா நான், மைன்னா நான், இதை ரீகால் பண்ணிட்டு நம்ம நோட்ஸ் பண்ணுவோம்। மைன் நான், தும் மீ, தும் மீ, आप நீங்கள், आप நீங்கள், आप நீங்கள்। मैं நான், தும் நீ, आप நீங்கள்। வே அவர் அவர்கள், வே அவர் அவர்கள்। ये இவர் இவர்கள்। हम நாம் நாங்கள், हम நாம் நாங்கள்। ஓகேங்களா। இது எப்பயுமே தெரிய வேண்டியது। யகு வகு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்। யகு வகுக்கு நான் போன கிளாஸ் சொன்னேன், யகுல எடுக்காக எல்லாம் சொல்லியிருக்கேன்। யகு இவன், இவள், இது, இந்த। வகு அவன், அவன் அவள், அது, அந்த। ஓகேங்களா। இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும்। மைன்னா நான், இதெல்லாம் கண்டிப்பா தெரிய வேண்டிய வேர்ட்ஸ் தான்। மை நான், தும் நீ, ஆப் நீங்கள், வே அவர் அவர்கள், ஏ இவர் இவர்கள், ஹம் நாம் நாங்கள், யக் இவன் இவள் இது இந்த, வகு அவன் அவள் அது அந்த। யகு வகுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்। யகு லடுக்காகை இவன் சிறுவன், யகு லடுக்கிகை இவள் சிறுமி, யகு காய்கை இது பசு, காய் பானி பீத்திகை இந்த பசு தண்ணீர் குடிக்கிறது, அந்த மாதிரி சொன்னேன்। வகு லடுக்காகை அவன் சிறுவன், வகு லடுக்காகை அவன் சிறுவன், வகு லடுக்கிகை அவள் சிறுமி, வகு காய்கை அது பசு, வகு காய் பானி பீத்திகை, வகு காய் பானி பீத்திகை அந்த பசு தண்ணீர் குடிக்கிறது। அப்போ அந்த 4 மினிட்ஸும் இதில் கவர் ஆகுது, ஓகேங்களா। இப்போ லெசன் 5ல் இன்னும் 2 டிவிஷன் இருக்குது, அந்த 2 டிவிஷன் மேட்சும் கொஸ்டின் ஆன்சரை இப்போ எழுதி போட்டு ரிவிஷன் பண்ணிடலாம், ஓகேங்களா। லெசன் 5 ஃபேர் நோட் எடுத்து எழுதிக்கிங்க। லெசன் 5ல் ஏற்கனவே நம்ம 3 டிவிஷன் கவர் பண்ணியிருக்கோம்। இப்போ லெசன் 5ல் 4th டிவிஷன் இப்போ எழுதி போடுறோம், ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க।
Lesson 5, 4th division match it. Lesson 5, हमारा देश lesson ला match it. 4th division, वाक्यों को मिलाइए, match it, match the following, वाक्यों को मिलाइए. उत्तर में इधर डायरेक्ट आंसर தான் இருக்கு டெஸ்ட்ல மாத்தி தரோம் उत्तर में हिमालय पहाड़ है उत्तर में हिमालय पहाड़ है उत्तर में हिमालय पहाड़ है இதுல வந்து டைரக்ட் ஆன்சர் தான் தந்திருக்காங்க டெஸ்ட்ல வந்து ஆன்சர் வந்து மாறி வரும் நீங்க கரெக்ட்டா चूஸ் பண்ணி எழுதணும் நேரா ஆன்சர் எடுத்து எழுதணும் சரிங்களா सेकंड वन भारत की संस्कृति भारत की संस्कृति बहुत पुरानी है இந்தியாவினுடைய பண்பாடு மிகவும் பழமையானது बहुत पुरानी है पुरानी பழமையானது भारत की संस्कृति बहुत पुरानी है இந்தியாவினுடைய பண்பாடு மிகவும் பழமையானது हमारे देश में सभी धर्मों और जातियों के लोग सभी धर्मों और जातियों के लोग பல மதத்தினர் வாழ்கின்றனர் இந்தியாவில் எல்லா மதத்தினரும் வாழ்கின்றனர் जातियों के लोग सभी धर्मों और जातियों के लोग अनेक मदத்தினரும் இந்தியாவில் வாழ்கின்றனர் के लोग रहते हैं स्पेल एंड राइट रहते हैं हमारे देश का राष्ट्र झंडा हमारे देश का राष्ट्र झंडा झंडा मीन्स फ्लैग राष्ट्र झंडा हमारे देश का राष्ट्र झंडा तिरंगा है நம்முடைய தேசிய கொடி மூவண்ண கொடி तिरंगा हमारे देश का राष्ट्र झंडा तिरंगा है नमदे देशीय कोडी मूवण्ण कोडी नोट इट डाउन finish down next one fifth one is that இத அப்படியே பார்த்து ஃபேன் நோட்ல எழுதிக்கங்க ஏற்கனவே 3 டிவிஷன்ஸ் எழுதிருப்பீங்க 5th லெசன்ல இப்போ 4th டிவிஷனும் 5th டிவிஷனும் ஃபேன் நோட்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்க இப்போ 5th one हमारा देश प्रजातांत्रिक देश है कुடியுரிமை பெற்ற நாடு प्रजा
प्रजातांत्रिक प्रजातांत्रिक देश है। हमारा देश प्रजातांत्रिक देश है। हमारा देश प्रजातांत्रिक देश है. நம்முடைய நாடு குடியுரிமை பெற்ற நாடு. Next division, fifth one, answer the following. Next fifth division, जवाब दो, answer the following. जवाब दो, जवाब दो, answer the following. First one, भारत कैसा देश है? इंडिया எப்படிப்பட்ட நாடு? भारत कैसा देश है? भारत कैसा देश है? भारत भारत पुराना और पवित्र देश है. பழமையான மற்றும் புனிதமான நாடு. पुराना और पवित्र देश है. इंडिया பழமையானது மற்றும் புனிதமான நாடு. भारत कैसा देश है? भारत कैसा देश है? भारत पुराना और पवित्र देश है. भारत कैसा देश है? भारत पुराना और पवित्र देश है. Okay, one note it down. Now second question. भारत के पूर्व में क्या है? भारत के पूर्व में इंडिया में கிழக்கில் என்ன இருக்கு? மேப் போட்டு சொன்னேன். पूर्व में क्या है? भारत के पूर्व में बंगाल की गाड़ी है. भारत के पूर्व में बंगाल की गाड़ी है. भारत के पूर्व में बंगाल की गाड़ी है. बे ऑफ बंगाल बंगाल की गाड़ी है. भारत के पूर्व में क्या है? இந்தியாவின் கிழக்கில் என்ன இருக்கிறது? இந்தியாவின் கிழக்கில் என்ன இருக்கு? இந்த சைடு என்ன இருக்குன்னு சொன்ன மேப் போட்டு காமிச்ச இல்லையா? पूर्व में बंगाल की गाड़ी है. बंगाल की गाड़ी है. भारत के पूर्व में இதுல இருந்து இது வரைக்கும் क्वेश्चनே இருக்கு. அது அப்படியே எழுதிட்டு கியாக்கு பதிலா बंगाल की गाड़ी है அப்படிங்கறது எழுதணும். அப்ப बंगाल की गाड़ीங்கறத நீங்க ஸ்பெல்லிங் பிராக்டீஸ் பண்ணிக்கணும். नेक्स्ट, हमारे देश की संस्कृति कैसी है? हमारे देश की संस्कृति कैसी है? நம்ம இந்தியாவுடைய பண்பாடு எப்படிப்பட்டது? संस्कृति कैसी है? भारत हमारे देश की संस्कृति पुरानी और महान है. மிகச் சிறந்தது. எல்லாரும் போற்று மன்னம் உள்ளது. நம்ம கல்ச்சரை பார்த்து மற்றவங்களும் பழகிறாங்க. எப்படி இருக்கணும், எப்படி பண்பாடோட நடந்துக்கணும் அப்படிங்கிறது. हमारे देश की संस्कृति पुरानी பழமையானது மற்றும்
மிகவும் போற்றுதலுக்குரியது. பிராணி ஆவ் மகான் ஹை. பிராணி ஆவ் மகான் ஹை. हमारे देश की संस्कृति कैसी है நம்மளுடைய பண்பாடு எப்படிப்பட்டது हमारे देश की संस्कृति लिए पुरानी और महान है சிறந்தது பாராட்டுதலுக்குரியது போற்றுதலுக்குரியது ஓகேங்களா நோட் இட் டவுன் இன்னும் 2 क्वेश्चन இருக்கு ரிவிஷன் பண்ற மாதிரி எல்லா டிவிஷனும் சொல்லி தந்திருக்கேன் நீங்க எல்லாம் படிச்சு ரெடியா இருக்கணும் எழுதி பார்க்கணும் சரிங்களா 4th क्वेश्चन भारत कब आजाद हुआ when we got freedom भारत कब आजाद हुआ आजाद means freedom आजाद कब आजाद हुआ when we got freedom in 1947 भारत सन 1947 में सन 1947 में आजाद हुआ भारत सन 1947 में आजाद हुआ we got freedom in 1947 next 5th one हमारा देश हिंसा गुलाम रहा हिंसा गुलाम रहा யாருக்கு அடிமையா இருந்தாங்க இந்தியர்கள் வந்து யாருக்கு அடிமையா இருந்தா ஆங்கிலேயர்களுக்கு ஹின்கா அப்படிங்கிறதுக்கு अंग्रेजों का हमारा देश हिंसा गुलाम रहा யாருக்கு அடிமையாக இருந்தது ஆங்கிலேயர்களுக்கு நம்முடைய நாடு அடிமையாக இருந்தது हमारा देश अंग्रेजों का अंग्रेजों का गुलाम रहा किसका गुलाम रहा अंग्रेजों का गुलाम रहा ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது that's all okay note it down copy down this one in your fair note in your fair note you copy down these 2 divisions homework read and write lesson 5 question answer first and second first 2 question மட்டும் எழுதுங்க தெரியுதா one time homework first 2 question only first question second question நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு வாட்டி எழுதுவீங்க இதுதான் homework ஓகேங்களா note it down धन्यवाद நான் சொன்னதெல்லாம் நீங்க படிச்சு ரெடியா இருக்கணும் சரிங்களா இந்த லெசன்ல வர டிவிஷன்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு ரெடியா வைங்க ஃபேன் அவுட் கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும் சரிங்களா धन्यवाद